சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். போஸை பத்தின சுயரூபத்தை வெளிச்சம் போட்டு காட்டுது தாமரை. அதை கண்ணால பார்த்த காவியா பத்திரகாளியா மாறுது. போஸ் இவ்வளவு கேவலமானவன் தெரிஞ்சதும் அவனை தர தர தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியில கத்த ஆரம்பிச்சிருது காவியா. யாரு எல்லாரும் எந்திரிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பத்திரகாளி மாதிரி கத்தவும் எல்லாரும் லைட்டை போட்டு அவங்கவுங்க ரூம்ல இருந்து வெளியே வர்றாங்க. யார் இந்த நேரத்தில் இப்படி சவுண்டு விட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எந்திரிச்சு ஹாலுக்கு வர அங்கே போஸை சட்டையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு வந்து காவியா சப்பு சப்புன்னு அடிக்கிறாங்க. ஈஸ்வரி அதை பார்த்து வேகமா ஓடியாந்து, காவியா உனக்கு என்னாச்சு, பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன என்ன ஏன் பிள்ளைய போட்டு எதுக்கு இப்படி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வரைஞ்சு கட்டிக்கிட்டு வர, இந்த அடி உங்களுக்கு விழுக வேண்டியது, ஒழுங்கா வாயை முடிக்கிட்டு பேசாம போங்க, எனக்கு இருக்க கோவத்துக்கு இவனை இந்த இடத்துலயே என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லி காவியா பேசவும், என்னம்மா நடந்த விஷயத்த சொல்லிட்டு அடி, என்ன ஏதுன்னு தெரியாம அவனை போட்டு அதுவும் நைட்ல விடிஞ்சா கல்யாணம் இப்போ வந்து அவனை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க, என்ன தப்பு செஞ்சான்னு இப்படி வந்து அவனை போட்டு அடிக்கிற அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி ரொம்ப ஓவரா பேசவும், இப்படி பொறுக்கி பையில பெற்றே இவ்வளோ ஆட்டம் ஆடுறீங்களே, நீங்களாம் ஒழுக்கமான பிள்ளைய பெற்றுந்தா இதுக்கு மேலே ஆடுவீங்க, போய் எங்கள் அப்பா நல்லா விசாரிக்காம கூட இவனுக்கு போய் பொண்ணை கொடுக்கணும்னு சொல்லி எங்கள் அப்பா பேசி முடிச்சிட்டாரு, விடிஞ்சா கல்யாணம், அந்த நினப்பு கூட உன் மயன் மனசில் இல்லாமல் இந்தா வீட்டுக்குள்ள சொந்த அத்தை மகளையே எல்லாரும் தூங்கின பிறகு போய் தப்பா நடக்க முயற்சி பண்றேன், இவனை எப்படி வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கீங்க, இவனை நம்பி பொம்பளை பிள்ளையெல்லாம் எப்படி தைரியமா இருக்கிறது, இவ்வளவு மோசமா பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனுக்கு கல்யாணம் ஒரு கேடா, இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்துறாங்க. ஈஸ்வரியும் போஸுடைய சட்டையை பிடிச்சி, ஏண்டா உன் புத்தி இப்படி போகுது, என் மானத்தை வாங்கினே வந்து பிறந்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் காவியாவுக்கு முன்னாடி போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்குது போஸ. இங்க பாருங்க, இப்படியெல்லாம் உங்க மகனை என் கண்ணுக்கு முன்னாடி போட்டு அடிச்சா நான் மன்னிச்சு ஏத்துக்கிருவேன்னு நினைச்சிங்களா, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னவும், அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும், ஏன் உங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா நீங்க எப்படி சொல்லுவீங்களா அப்படின்னு கோவமா மறுபடியும் கத்துறாங்க காவியா. சத்தம் போட்டு பேசாதம்மா, மாமா வந்தாருன்னா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாருமா அப்படின்னு சொல்லவும், மாமா வந்து நிப்பாட்டுறதுன்னு நானே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன், இந்த கல்யாணம் இனிமே நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிடுங்க, அவர்கிட்டையும் நான் சொல்லிட்டேன் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்துல எல்லாருமே வெளியே வர்றாங்க. ராசாங்கம் மோகனா எல்லாருமே வெளியே வர்றாங்க. ஆத்தா சாவுத்திரியும் அப்பதான் சவுண்டு கேட்டு எந்திரிச்சு ஓடியாராங்க. என்ன என்ன இங்கே சவுண்டு அப்படின்னு சொல்லி கேட்கையில அப்பதான் தாமரை நடந்த விஷயத்த சாவுத்திரிட்ட சொல்ல, சாவுத்திரிக்கு சொல்லவா வேணும், ருத்ர தாண்டவே ஆட ஆரம்பிச்சிருது சாவுத்திரி. ஏண்டா விடிஞ்சா கல்யாணத்தை வச்சுட்டு ஏன் பிள்ளைகிட்ட நீ தப்பா நடக்க பாத்தியா, இவனெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சிருக்கதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கீழே கிடக்கிற விளக்கமாத்த தேடுது அவனை அடிக்கிறதுக்கு. அந்த நேரம் ஆத்தா மோகனா ராசாங்கம் எல்லாரும் அங்கே வந்ததும் இவங்கள பார்த்துட்டு என்னன்னு கேட்கையில அப்போ நடந்த விஷயத்த பூரா சொல்லவும், அப்போ ஆத்தாவுக்கே கோவம் வருது, ஏண்டா நீ திருந்திட்ட, அவன் உயிரை நீ காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்லி தாண்டா அவன் வந்து இவ்வளோ பெரிய இடத்துல உனக்கு சம்பந்தம் பேசி விடிஞ்சா கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி வீட்டுக்குள்ளே இருக்கிற பொண்ணுகிட்டே தப்பாக நடக்க பார்த்துருக்கியாடா, இது உனக்கு நல்லாவாடா இருக்கு, நீ திருந்தவே மாட்டியாடா, உன்னை வீட்டில் வச்சிருக்கவே கூடாதுடா அப்படின்னு சொல்லி ஆத்தாவும் சத்தம் போடுது. ஈஸ்வரி மனசுக்குள்ளே நினைக்குது, நம்ம என்னென்ன கனவெல்லாம் கண்டிருந்தோம், இப்படி பாவி பையன் பொம்பளை விஷயத்துல இப்படி வீக்காகி இப்படி எல்லாத்தையும் கெடுத்துட்டு நிக்கிறானே அப்படின்ட்டு போசு மேல மனசுக்குள்ள திட்டி கொட்டிக்கிட்டு இருக்கு ஈஸ்வரி. அந்த நேரம் ராசாங்கம் இங்க வர, ராசாங்கம் மோகனா எல்லாரும் வர்றாங்க. வந்ததும் நடந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் கோவம் தலைக்கேறுது ராசாங்கத்துக்கு. எந்த தப்ப வேணாலும் மன்னிச்சிருவேன், ஒரு பொண்ணுகிட்ட போய் தப்பா நடந்திருக்கான், இதை நான் மன்னிக்கவே மாட்டேன், இவனை இவ்வளவு நாள் நான் வீட்டில் வச்சிருந்ததே என் உயிரை காப்பாத்தினான்ற ஒரே காரணத்துக்குத்தான், ஆனா இவன் திருந்திடுவான்னு நினைச்சேன், இவன் திருந்துற மாதிரி இல்லை, இவனை இனிமே உயிரோட வச்சிருக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா துப்பாக்கி எடுத்து போஸை பார்த்து சூட் பண்ண போறாரு. மாமா என் பிள்ளைய சுற்றாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு குறுக்க போய் கையெடுத்து கும்பிடுது ஈஸ்வரி. இங்க ஒரு மரியாதையா விலகி போயிரு, இல்லைன்னா இந்த குண்டு உனக்கும் பாயும் உன் மகனுக்கும் பாயும் அப்படின்னு சொல்லி கோவத்தோட துப்பாக்கிய அமுக்க போறாரு. ராசாங்கத்தை பார்த்து சாவுத்திரி சொல்லுது, அண்ணே அவனை உயிரோட விடாதனே, இந்த விஷயம் மட்டும் என் பொண்ணுகிட்ட தப்பா நடந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என் பொண்ணை யாருனே கல்யாணம் பண்ணிக்கிருவா, இந்த பாவி பையில உயிரோட விட்டுறாத, சூட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சாவுத்திரின்னு சொல்ல, அத்தாச்சி நீங்களுமா இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லவும், சி வாய மூடு, இனிமே என்னை அத்தாச்சி நொத்தாச்சின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த நடக்கிற கதையை வேற, யாருக்கு யார் அத்தாச்சி, வாயை மூடிக்கிட்டு ஒழுங்கா போயிரு அப்படின்னு சொல்லி சாவுத்திரி இதே சமயம் சொல்லி ஈஸ்வரிய போட்டு தாக்கிக்கிட்டு இருக்கு.